பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்பிள்ளைகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வீண் பக்தியின் வேஷம். பிலிப்பியர் 3:18. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர் என்று உங்களுக்கு அநேக தினம் சொன்னேன். பிரான்ஸ் தேசத்தில் இராணுவ புரட்சி நடந்து கொண்டிருந்த நேரம், அது ஒரு கூட்டம் புரட்சியாளர்கள் ராஜாவின் அரண்மனைக்குள் புகுந்து கண்டதையெல்லாம் உடைத்து நிர்மூலமாக்கி கொள்ளையிட்டு கொண்டிருந்தார்கள். எதிர்ப்பட்டவர்களை வெட்டினார்கள், கண்ணாடிகளை உடைத்தார்கள், தீ வைத்தார்கள். திடீரென்று ஒரு கதவை உடைத்தபோது அது ஒரு சிறிய ஆலயமாக இருந்ததை கண்டார்கள். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் படம் சுவரில் பெரியதாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த காட்சியை கண்டவுடனே புரட்சி தலைவன் தன் தொப்பியை கழற்றினான். பயபக்தியோடு முழங்கால் படியேற்றான். மற்ற வீரர்களும் அப்படியே செய்தனர். அடுத்த நிமிடம் தலைவன் மெதுவாக அந்த படத்தின் அருகே சென்று பயபக்தியோடு படத்தை திருப்பி போட்டான். பின்பு அவர்கள் மறுபடியும் கொள்ளையிடவும் தீ வைக்கவும் வெட்டவும் ஆரம்பித்தனர். அநேகருடைய பக்தி இப்படித்தான் இருக்கிறது. ஆலயத்திலே அமைதியாய் இருப்பவர்கள் வெளியிலே விரோத மனப்பான்மையோடு இருப்பார்கள். ஆலயத்தில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டு ஆலயத்திற்கு வெளியே பிசாசின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வார்கள். தேவன் இப்படிப்பட்டவர்களை வெள்ளியடைக்கப்பட்ட கலர் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும் நபர்களின் மீது தேவன் பிரியமாய் இருப்பதில்லை. இயேசுவில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்து அவர்களால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதியதாகிய ஆவிகளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியரிலே 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவை மாதிரியாக கொண்டு அவரை பின்பற்றி நடப்பதே உண்மையான பக்தியாகும். நாமும் குமாரனை பற்றும் விசுவாசத்திலே வெளித்திருப்போம். தேவன் தாமே இந்த செய்தியை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.